விஜய் அவர்கள் மக்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாருன்ற கேள்விக்கான சீரியஸா இது 3வது வீடியோ. இது மாதிரி நம்ம 2 வீடியோ பார்த்திருப்போம். அவர் தன்னோட முதல் சம்பளத்துல என்ன செஞ்சாருன்றதும், அதுக்கப்புறம் அவர் இந்த கல்வி விருதும் இந்த நோன்பு இருக்கிறதும் இப்பதான் பண்றாருன்னா இல்ல. அவர் தன்னோட சினிமா நடிச்சிட்டு இருந்த டைம்லயே அவர் 2012-13 டைம்லயே நோன்பு இருக்கிறதையும் கல்வி விருது கொடுக்கறதையும் நம்ம காமிச்சிருந்தோம். இனி நம்ம பார்க்க போறது அவர்களோட அரசியல் அறிக்கையில இப்ப இந்த தாய்மாமன் தங்க முதல் திட்டம் சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். அவர் அது இப்பதான் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஆனா இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்குலாம் அவர் கையாலே போய் தங்க மோதிரத்தை போடுறது அவர் வழக்கமாக வச்சிருக்காரு. வருஷம் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு. இதே மாதிரி அவர் செய்யறான்றதை பார்த்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிற ரசிகர்கள்லாம் சேர்ந்து தன்னோட கை காசு மூலியமா போட்டு அவங்களும் வருஷம் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் இயக்க சார்பில் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுறத ஒரு வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. விஜய் அவர்கள் செய்யறான்ற காரணத்துக்காக இவங்களுமே சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இப்போ பண்ணல, அப்பயே அவர் பண்ணிட்டு இதே மாதிரி வேற என்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்கன்றதான் அவர் நாளைக்கு வீடியோ பார்ப்போம்.